இல்லை அவர் கொஞ்சம் அவசரமாகவே எல்லா ரிப்போர்ட்டுமே அவர் அப்போலேருந்து நானும் பார்த்துட்டேன். ஏன்னா யுடைஸ்லேருந்து நாங்கள் யாருமே அப்டேட்டே பண்ண ஆரம்பிக்கல. அப்டேட் பண்ணும்போது தான் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 4 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை நம்ம வந்து பள்ளியில் நாங்கள் சேர்த்துருக்கோங்கிறத நாங்கள் கணக்கே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ யுடைஸில் அப்டேட் பண்ணும்போது தான் இன்றைக்கி என்ன ட்ரெண்டில் ஒரு அரசு பள்ளியில் எவ்வளோ மாணவ செல்வங்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி என்று வரும்பொழுது 4 குழந்தைங்க இருந்தாலும் அங்கே பள்ளிக்கூடங்கள் நடக்கும். அதுக்காக பள்ளிக்கூடத்தில் 4 தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை இல்லை. கவர்மெண்ட்டோட வேலை என்பது சர்வீஸ் ஓரியன்டாக இருக்க வேண்டும். அதுதான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். தனியார் பள்ளி அப்படிங்கிறபோது அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்க அது என்ன தான் எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாலும் எங்கே அடர்த்தியாக எங்கே பாப்புலேஷன் அதிகமாக அங்கே தான் அவங்களால ஸ்கூலே நடத்த முடியும். அப்போ தான் அவங்களை அந்த ஸ்கூலை ரன் பண்ண முடியும் என்கின்ற நிலை வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. எங்களுக்கு அது அப்படி கிடையாது. ஸோ அட் த மேக்ஸிமம் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆதிராட நல பள்ளியாக இருந்தாலும் சரி, பழங்குடியினருக்காக பள்ளிகளாக இருந்தாலும் சரி, எல்லா செக்டர்ஸான பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து பள்ளி நடத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோமே தவிர எந்த காரணத்துக்குன்னு அது குறையவில்லை அப்படிங்கிறத வந்து அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யுடைஸில் வந்து அது அப்டேட் ஆகும்போது நீங்களே அதை நீங்கள் தெரிந்து கொள்கின்ற வண்ணம் அது இருக்கும். சரி, ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆக்ட் மூலமாக இது நம்மளுடைய உரிமை. இது வந்து ஒட்டுமொத்தமாக மாநில மத்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அவங்க தயவுசெய்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றோம். நாங்கள் 2-3 முறை நாங்கள் டெல்லிக்கு சென்று நேரடியாக சந்தித்து பேசும்பொழுது கூட ஆர்டிஇ சார்ந்திருக்கின்ற அந்த நிதியை உடனடியாக, ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டியதே பார்த்திங்கன்னா மோர் வந்து 600 crores கிட்ட நம்மகிட்ட வர வேண்டியதாக இருக்கின்றது. ஸோ தயவுசெய்து அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் இதுவாக தந்து விடுகிறேன், அதே தந்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. நாங்களும் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் நாடி இருக்கோம். ஒரு நல்ல தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக அவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய 2023 to 24 நிலுவையிலேருந்து 24-25 நிலுவையில் இருக்குன்னு. ஏன்னா இந்த ஆர்டிஐ அமௌண்ட் அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் பிள்ளைங்கனாச்சு இந்த ஆர்டிஐ 25% வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அதே போன்று அதை பேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிகளும் இருக்கிறார்கள். சில நேரத்தில் அந்த பேரண்ட்ஸ் மூலமாக அந்த அவங்கள்ட்ட வலியுறுத்தி அந்த பணத்தை வாங்கக்கூடிய தனியார் பள்ளிகளும். ஸோ இது எதுவும் இல்லாத வகையில், எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் எங்களுடைய பிள்ளைங்களுக்கான அந்த பணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்ம ஏற்கனவே வந்து அது சார்ந்த காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த நேற்று என்கிட்ட நாங்கள் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு உரிமை குரலை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்திருக்கின்ற சசிகாந்த் சகோதரர் போன்றவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தங்களை உடலை வருத்தி கொண்டு கூட இன்றைக்கி அதை கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ இது கேட்குறது எல்லாமே நம்மளுடைய உரிமை தான், உரிமை பணத்தை தான் நம்ம கேட்குறோம். நாங்கள் ஏதோ புதுசாக நாங்கள் பணத்தை கேட்கல. ஸோ அதை அட்லீஸ்ட் நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்றம் சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக எங்களுடைய குரலை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் இன்றைக்கி நாடாளுமன்றம் சார்ந்தும் அந்த கவனத்தை கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை வருத்தி கொண்டு சகோதரர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும்போது தயவுசெய்து இப்பொழுதுனாவது மனம் இறங்கி அந்த பணத்தை அவர்கள் வழங்கிட வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.